முன்பதாக உங்க அண்ணன் என்ன யார் வந்து கூப்பிட்டாரு? நாரதர் வந்து கூப்பிட்டாரு. நீங்க யார் நினைச்சீங்க? நாரதர் தான் நினைச்சேன். நீங்க பாட்டு பாட்டு என்னதானே உங்களுக்கு தான். என்ன பாட்டு பாடுறீங்க? தலைவா தவம் புதல்வா வருகவே தாமரை தாழ்படித்தேன் வாழ்கவே உங்களுக்கு பாடுறேன். அலைகடல் ஏழையும் குடித்து அலைகடல் ஏழை குடிச்சது யார்? அகத்தியர். நான் அகத்தியர் நாரதர். அருந்தமிழ் இலக்கணம் படித்து இலக்கணம் வகுத்தவர் யார்? அகத்தியர். நாரதர் வகுத்தாரா? இல்ல. அடுத்து மலையின் மமதையை முடித்து மலையின் மமதையை அளித்தார். எந்த மலை? வேறு மலையை வித்திய மலையை போட்டி கொடுக்க வித்திய மலையின் ஆணவத்தை அளித்தார். அகத்தியர். வாதாவின் ஆயுதை முடித்து முடித்துதான். வாதாவின் அடக்கம் கொண்டது யார்? அகத்தியர் தான். இல்லையே. யார் வந்துட்டாரு? யாருக்கு எந்த பாட்டு பாடுறதே தெரியாம பாடுறது? இல்ல தெரியாம பாட முடியுமா? தெரியாம ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா? முதல் போனலே முற்றிலும் போனல் அப்படிமா? அப்படி நீங்களே கணக்கு பண்ணி சொன்னா அதுக்கு நாம இருப்பாக முடியாது. தவறு நான் எப்படி தவறு இருந்தா தான் வந்துக்க முடியும். நாரதருக்கு வரவேற்பு கொடுக்காம நீ அகத்தியருக்கு பாட மாட்டோம்னா நாரதர் அகத்தியருக்கு பாடக்கூடிய பாடல் உங்களுக்கு பாடக்கூடாதுன்னு யார் சொன்னது? ஏன் பாடுறீங்கன்னு கேட்டேன். யார் சொன்னது பாடக்கூடாதுன்னு கேட்டேன். ஏன் பாடுங்க? இல்ல உங்க சட்டமா என்ன இருமா? வல்லினா ஓட்டதே நான் பேச முடியும். என்னதான் பேசுறீங்க? தோழி கண்ணா பேச முடியாது. என்னதான் பேசுறீங்க? எனக்கு தெரிஞ்சா பதில் யாருக்கு என்ன வரவேற்பு கொடுக்கறதே தெரியல. நீ என்ன வள்ளி? இதற்கு தேவலோட பேச கூடாது. என்ன கொடுக்கறது தெரியாமல கொடுப்பாங்க. என்ன பாடுறது தெரியாமல பாடுவாங்க. சரியா? என்னங்க? சரிதான். எந்த வரல சரிங்க? எல்லா வரலையும் சரிதான். பிள்ளைங்க பிரச்சனை ஒத்துப்பீங்களா? அரிய விஸ்வரம் வந்து அறியாத வருவாங்க வந்து. சிவபாதி சக்திபாதி அர்த்தம் ஆறு. சிவனார் சக்தி பாதி பாதி உருவமாக திருச்செங்கோட்டில் இருக்காங்க. ஆனா சிவனார் சக்தி ஒன்று சேர்ந்த அர்த்தம் ஆறு. சிவனார் மகாவிஷ்ணு ஒன்று சேர்த்தார்கள். சங்கரன் கோவில் என்று சொல்லக்கூடிய இடத்துல சங்கர் நாராயணன். ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு பாடக்கூடிய பாடலை இல்லாம அகத்தியருக்கு உண்டான பாடலை பாடுகிற கோபுரது. தலைவா தவம் புதல்வா வருகவே தாமரை தாழ்படித்தேன் வாழ்கவே அப்படின்னு உங்களுக்கு உண்டான பாடலை பாடுறேன். அகத்தியர் செய்த சிறப்புகளை அத்தனையுமே தாங்கள் வந்து இந்த இடத்துல செய்யுங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவருக்கு உண்டான பாடலை சேர்த்து உங்களுக்கு நான் பாடியிருக்கேன். சொல்லுங்க. என்ன சுத்தி காட்டுறீங்க? ஒருத்தர் தான் வாழணும். நீங்க அவர் மாதிரி சிறப்பா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஊமைப்படுத்தணும். காரணம் என்ன? இங்க போற இடங்கள்லாம் சிறப்பு சேர்க்கப்படுறீங்க. என்னது? நான் நானாவா இருக்கேன். ஏன் சேர்க்கக்கூடாது? ஏன் சேர்க்கக்கூடாது? நீங்க சொல்லுங்க. நீங்க அதாவது யாருடைய கொள்கையோட இங்க வாழ்ந்து இருக்கீங்க? நாராயணனுடைய கொள்கை. சரி, இப்ப நாராயணனை மட்டும் தான் பாப்பீங்களா? என்ன ஆமா? சிவனை பார்க்க போக மாட்டீங்களா? எல்லா சாமியை பார்க்க போக மாட்டீங்களா? எல்லா சாமியும் கும்பிடுறீங்கல்ல? எல்லா சாமியும் கும்பிட்டாரு. என்னுடைய சிந்தனை ஒரே நோக்கமே. கழுத்துல என்ன போட்டுருக்கீங்க? எது? சரி, இப்ப சைவ மதத்தை சார்ந்தவர் நான் பட்டை எடுத்துங்க. வைணவ மதத்தை சார்ந்தவர் நீங்க நாம பண்றீங்க. சைவ மதத்தை சார்ந்தவர் ருத்ராட்சம் பண்றோம். வைணவ மதத்தை சார்ந்தவர் துளசி மணி மாலை பண்றோம். நான் போற ருத்ராட்சத்தை நீங்க எனக்கு பண்றீங்க. அப்ப அவருக்கு உண்டான படல உங்களுக்கு படல கோபம் வருது. எப்படி விடுவாரு? சரி சரி. நாராயணனுடைய புகழை பாடினாலும் ஈஸ்வரன் மனசுக்குள்ள நினைச்சுட்டு இருக்கீங்க. இதுக்காகவும் நமச்சிவாயம் சொல்ல மாட்டார். நாராயணன் மந்திரமே சரி மறந்து போக மாட்டார். சரியா? சரி. ஆட்ட மாட்டு தப்பு தப்பு நீங்க சொல்றது நான் தான் சொல்றேன். தவறா சரியான சரியான முறையில சரியான முறையில பொருள் நான் கொடுத்துருக்கேன். தப்பு நீங்க சொல்ற நான் ஏத்துக்க முடியாது. ஆமா பண்ணுற அவசியம் எனக்கு இல்ல. நான் ஆமா பண்றேன். ஆமா தேவைப்படுறதுக்கு வந்து உங்க பக்கத்துக்கு நானே அழகா பிரிந்தாரு. ஏன் இருக்கு? நீங்க தான் வந்திருக்கீங்க. அசிங்கப்படுறது அவசியம் எனக்கு இல்ல. நான் சரியா தான் இருப்பேன் எப்போதுமே. இப்ப அரிதான் பெருசு லட்சுமண் தான் பெருசு இல்ல. இருங்க என்னது? பாட்டு பாட்டு சரிக்கு எப்ப விடிகிற வரைக்கும் சொன்னாலும் அது தப்பு தான் தெரியுது. எப்படி சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? தவறை ஏத்துக்க முடியாது. தவறு பண்ணா தான் ஏத்துக்க முடியும். தவறு இல்லாம தவறு ஏத்துக்க சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? முட்டாச்சிரிக்கு என்ன சொன்னாலும் எட்டாதா புடிங்க. உங்களுக்கு முட்டாச்சிரிக்கு யாரை சொல்றாங்க போய் பேசுங்க. ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அதை ஏத்துக்கன்னு ஆரம்பிச்சு ஏங்க தவறா இருந்தா ஏத்துக்க முடியும். தவறு இல்லாம ஏத்துக்கறத எப்படி ஏத்துக்க முடியும்? கேக்குற ஒரு புரிஞ்சா அல்ல புரியுறத பதில் சொல்றீங்க. நீங்க திரும்ப பண்ண தவறு தவறு சொல்றீங்க. அகத்தியர் பெருமை பண்ணாங்க. நீங்க பேசுறது அறியும் சிவனும் ஒண்ணுதே. ஏத்துக்கிறேன். முருகனுக்கு யாரா நடக்கும்? எப்படி? முருகனுக்கு யாரா நடக்கும்? சொல்லுங்க. இவ்வளவு விவரம் பேசுறீங்கல்ல, சொல்லுங்க யாரா நடக்கும்? மூ என்றால் முகுந்தன், மூ என்றால் தாய் என்றால்
ஆமா. சிவன் பிரம்மா விஷ்ணு 3 பேரோட அம்சம் தான் முருகன். ஆமா. 3 பேரோட அம்சம் தானே. ஆமா. அப்ப முருகனுக்கு முருகன் ஒரே இடத்துல கும்பிடுவோம். ஆஹா. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்கா? இருக்கு. ஓம் நமோ நாராயணா, ஓம் பிரம்மதேவாய போற்றி, ஆமா. ஓம் நமச்சிவாய. ஆமா. இவங்க 3 பேரோட அம்சம் தானே முருகன். ஆமா. அப்ப இந்த 3 பிரகாசத்தை சொல்ற முருகனுக்கு என்ன சொல்றோம்? சரவண பவன் என்று சொல்றோம். ஏன் சொல்ற? ஏன்? அப்ப அவருக்கு உண்டான சிறப்பு சொல்லி தானே முருகனை கும்பிடுறேன். ஓ, அப்ப எதை சொன்னாலும் மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குன்னு சொல்றீங்க. நான் முருகனை கும்பிடணும்னா ஒரு விஷயம். சரவண பவன் தானே திரும்பி கும்பிடுற. சரி. இல்ல முருகன் நமச்சிவாய. இல்லை அப்படி சொல்றது இல்லையே. அப்ப அவர் அடக்கமா இருந்தாலும் அவருக்கு ஒரு சிறப்பு. ஏங்க முருகன் நாரதன் வந்து எப்படியாய் தன்மை கொடுத்தாலும் நாரதனுக்கு உண்டான சிறப்பு நீ மாறி இருக்கணும். இருங்க. நீங்க உங்களுக்கு என்ன சிறப்பு இருக்கு நீங்க சொல்லுங்க முன்னாடி. உங்களுக்கு என்ன சிறப்பு இருக்கு? எந்த குடும்பத்துல காலடி எடுத்து வச்சாலும் அத்தனை குடும்பத்தை அள்ளி வச்சு மூடுறவர் நீங்க. என்ன சிறப்பு இருக்கு உங்களுக்கு? நீங்க ரொம்ப பெரிய சிறப்பை சொல்ற மாதிரி எனக்கு உண்டான சிறப்பு சொல்லு. எனக்கு உண்டான சிறப்பு என்ன சிறப்பு இருக்கு உங்களுக்கு? படிச்ச லட்சணம் தானா? நீங்க பேசுற லட்சணம் இவ்வளவுதானே? இல்ல நீ படிப்பு முடிச்சாதான் கேட்க. படிப்பை பத்தி நீங்க பேசக்கூடாது. சக்கரனே நக்கரனையா இருக்கு நீ பேசுற. எனக்கு அதெல்லாம் படிச்ச பேப்பர் நக்குங்க. இனிக்கும். நாரதனுக்கு என்ன சிறப்புனே தெரியல நீ தான் நாரதன். தேவையில்லாத பேச்சு பேசுங்க. மரியாதை கெடுக்கிற உங்களுக்கு. மரியாதை பேசிட்டு இருக்கேன். மரியாதை குறைவான வார்த்தையை பேசுறீங்க. அப்புறம் நல்லா இருக்காது. ஏன் நீ அப்படி சொல்ற? இல்ல தேவையில்லாத பேசுறீங்க. இல்ல தேவையில்லாத பேசுறீங்க. ஓசையா வந்து என்ன தெரியும் உங்களுக்கு? உங்களுக்கு என்ன தெரியும்? நாரதனுக்கு சிறப்பே நீ அப்படி சொல்ல. சிறப்பு என்ன இருக்கு? சாவித்திரி குடும்பத்தை சந்திக்க போறீங்க. காயத்ரி மந்திரத்தை சொல்லி கொடுத்தீங்க. நான் கேட்கிறேன், சாவித்திரி திருமணம் முடித்தா ஓராண்டு காலத்துல கணவன் இறப்பாங்கிறது உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியுமில்ல? அப்புறம் எதுக்கு தீர்க்க சுமங்கலி பாவம் சொன்னீங்க? ஏன் சொன்னீங்க? இதுதாம உனக்கு எனக்கு வித்தியாசம். என்ன வித்தியாசம்? என்ன தெரியுமா? என்ன? எல்லா பெண்களும் மாதிரி சாதாரண பெண்கள் சாவித்திரிக்கு நல்லா இருக்குமா? சரி. சொல்ல வேண்டியதானே? சொல்லி வந்துடா. இன்னைக்கு நீ சாவித்திரி காய்கறியை பேசிருக்க மாட்டேன். சரி. ஒரு வருஷத்தை செத்து போய்தான் தெரியும். தெரிஞ்சது என்ன வரம் பண்றாரு தீர்க்க சுமங்கலி பவன். ஏன் கொடுக்குறீங்க? அப்ப புருஷன் இறந்து போயிட்டா. சரி. புருஷன் இறந்து போனாலும் அப்ப நான் வந்து கேட்க ஐயா நீங்கன்னா தீர்க்க சுமங்கலி பவன்னா நான் இறந்துறது 50 நாள் புருஷன் இறந்தது அர்த்தம். ஆனா இங்க இறந்து போயிட்டாரு. இந்த வரத்தை பாட்டு வச்சா. அப்படியே பார்த்தா நான் சொல்றாரு விஸ்வாமித்திரன் தன்னுடைய உடம்புங்கிற காயத்தை திரியாக்கி 21 எழுத்துக்களால் கொடுக்கப்பட்ட காயத்ரி மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு. அந்த அம்மாவும் சொல்றாங்க இந்த பூத உடம்போட எமவட்டத்துக்கு போறா. அப்படிமா யாராலே? முடியாது. நீ வள்ளிதானே? ஆமா. நான் உனக்கு முடியுமா? முடியாது முடியாது. உன்னால முடியாது. முடியாது. ஆனா நான் சொன்னதுனால அந்த பெண்ணு போனா சிறப்பு இல்லையா? சிறப்பு. எமவட்டத்துக்கு போனா. எமவட்ட போறான்னா செத்து போன புருஷன் உயிரை வீட்டுக்கு வந்தா நீ வாயிலேயே பேசலையே. அதுல நன்மையை பாரு. இருங்க. அது என்ன கஷ்டத்தை கொடுத்து அதுக்கப்புறம் நன்மை கொடுக்கறது நீங்க? அது கஷ்டமே கொடுக்காம நீங்க இருந்திருக்கணும். ஏன் கஷ்டத்தை கொடுக்குறீங்க? அது நீங்களா சமாளிக்கிறதா? இல்ல பேர் சமாளிக்கிறது? சரி அதை விடுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது அனுசியான சொல்ற பெண்ணா பண்ணுவேன். உங்ககிட்ட என்ன சொன்னா? நீங்க முன்ன கொடுத்தீங்க இரும்பு கடலை. இரும்பு கடலையும் பொறித்து கொடுத்தா. ஆனா நீங்க இங்க பொறிச்சு வீட்டை வாங்கிட்டு தெய்வலகத்தை போய் கலைமகள் அலைமகள் மலைமகள் 3 பேர்த்தையும் கழகத்தை உண்டு பண்ணி உலகத்தை ஒவ்வொரு மூர்த்திகளை எழுப்பி சிவன் பிரம்மா விஷ்ணு 3 பேரை அமைத்து நிர்வாணமா ஒரு பெண்ணை பார்க்க சொன்னீங்களே, இதை விட கேவலம் உங்களை என்ன வரும்? உங்களுக்கு என்ன இருக்கு கேவலம்? மேலோட்டமாவே நீங்க படிச்சிருக்கீங்க. மேலோட்டமாக இல்ல, உள்ள அர்த்தத்தை சொல்லுங்க. அதற்கு உள்கருத்து என்னன்னு பார்க்கணும். தேவலோகத்துல வந்து இரும்பு கல்லை கொடுத்து 30 தேவிமார்களுக்கு வைக்க சொல்றாரு. யாருமே வைக்க முடியாதுங்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு ஆணவம். என்ன ஆணவம்? தான் என்ற அளவு. இந்த மண்டலத்துல நிற்கிற கையை நீட்டிட்டு என்ன பேசக்கூடாது. மண்டகத்தை யாரையா சொல்றீங்க? யார் சொல்றீங்க? என்ன சொல்றீங்க மண்டகத்தை? இது நாடகம். ஆமா. நாடகம்னா என்ன? இயல் இசை நாடகம். நாடகம்னா என்னது? என்னது? உடை. பாவனை. ஆமா. 3 தடவை நாடகம். ஆமா. கையை இப்படியே வச்சுக்கிட்டு பாவனை. ஓகே, நீட்டி பேசுறீங்க. நீங்க நடிக்கிறீங்க. சரி, நடிக்கிறீங்க. இவரு நேர்மாறாக வருத்தப்பட முடியாதுன்றாரு. அப்பதான் உங்களுடைய ஆணவத்தை இறக்க வேண்டும் என்பதற்காக நாரதர் முடிவெடுத்தார். உங்களுக்கு இறக்க வேண்டாம், அரிசியா தேவி ஒரு சாதாரண பெண்மகள். இந்த கதவை வருத்தப்படும் அப்படின்னு. அப்ப என்ன பண்ணா? கதவை வாய்ந்தப்ப இருந்த நாரதர் சொல்லிட்டாரு. வருத்தப்பட சொல்லி சட்டையில போட்டு நான் முன்னாடி நினைச்சா இரும்பு கடலையும் மறுபட்டது. எடுத்துட்டு போனா தேவலோகத்துக்கு போய் ஏமா நீங்க நான் எவ்வளவு பெரிய ஆளு? ஒரு கதவையை கொண்டாந்து ஒரு இரும்பு ஒண்ணா கொண்டு போகிறீங்க. இது சக்தி வாய்ந்த தெய்வங்கள் நீங்க 3 பேர். பூமியில ஒரு பெண்ணுங்க சாதாரண பெண்ணுங்க ஓடி போய் கூட வருத்தப்பட்டு போட்டா அப்படியே ஒரு கலகத்தை அங்க போய் பண்ணி விட்டீங்க. அன்னைக்கு நான் கலகம் பண்ணலைன்னா இன்னைக்கு தத்தாத்திரேயர் ஒரு சாமி உருவாயிருக்குமா? 30 மூர்த்திகளை விழுந்ததாக மாற்றி ஒன்றாக அழைக்க தத்தாத்திரேயர்னு சொல்ற தெய்வம் உருவாக்கப்படுது. ஏங்க நான் கேட்கிறேன், ஒரு பெண்ணை சோதிக்கிறீங்க. சோதித்த பிறகு அவளுக்கு சிறப்பு கொடுக்குறீங்க. சோதிக்காம சிறப்பு கொடுத்தா என்ன? அதுக்கு பாருங்க. இப்ப மலையின் மமதை உடைய மண்டகனை யாருமே இருக்கக்கூடாது. மண்டகன மனிதனுக்கு இருந்ததுன்னா அழிவுக்கு சமம் அப்படின்னு பிறகு சொல்லிருக்காரு. மண்டகமா இருந்தது, அதை அழைக்கிறார். பாதாபியாகப்பட்டவே தன்னுடைய உருவத்தை மற்றவர் வயிற்றுக்குள் நுழைத்து அங்கே உயிரையே பிணமாக மாற்ற தன்மை அவருக்கு இருந்தது. அதாவது அவளை அடிச்சார். அவர் செய்த தவறா இல்ல யாராவது சோதிச்சு அதை சிறப்பு கொடுத்துறாரா? எல்லாருக்கும் நல்ல
அப்படியே மட்டக்கு 4 தான் ஒரு விஷயம் ராமாயண மகாபாரதம் பேசுறீங்க நீங்க பூமியில ராமாயணம் ஒரு காவியம் ஒரு காலத்துல நான் சொல்றேன் அதாவது தெரியுமா அப்புறம் சொல்றேன் என்ன சொல்றீங்க சரிவ ராமாயணம் மகாபாரதம் அப்படி நீங்க சொன்னீங்க முடிக்கல நான் முடிச்சு எப்ப முடிப்போன்னு நானும் பார்க்கல நீங்க என்ன பேசுறதுக்கு பதில் சொல்ல காத்துக்கிட்டு தான் இருக்கு சரி சொல்லுங்க பேசுங்க நான் பேசுறேன் தப்பா பேசுறேன் வரது கொடுத்தா பாடல் சொல்றீங்களா வெள்ளை கலை எடுத்து வெள்ளை படிவு கொண்டு வெள்ளை கமலத்தால் வெற்றிருப்பான் வெள்ளை கமலம்னா தாமரை மலர் கமலத்துக்கு மறுபடியே தாமரை ஆமா வெள்ளை தாமரையில சரஸ்வதி உட்கார்ந்து உங்க அம்மா கைவாடி அமர்ந்திருக்காரு சரஸ்வதி ஏன் வெள்ளை தாமரையில உட்கார்ந்துருக்காரு இது என்ன கேள்வி இது இல்ல இது கேள்வி அது வாயில வந்தா கேள்வி கேட்பீங்க நீங்க நான் தான் சொன்னேன் சொன்னதுக்கு என்ன அர்த்தம் கேள்வியா ஏங்க அர்த்தம் இருக்கா இல்ல இந்த உங்க அம்மா கலைவாணி தானே உங்களுக்கு தெரியாதா நீங்க இல்ல நான் கேக்குறேன் உங்களுக்கு நான் தான் சொன்னேன் ஆனா கலைவாணி உங்க அம்மா தானே ஒரு கடி எதிர்த்து பார்த்து சும்மா பண்ணி பேசி போட முடியா கேட்டனா இத பண்றது நான் சொல்றேன் நான் சொல்றாரு அப்ப கேட்டா பூச்சிக்கு வரோம் அப்ப புத்தி இல்லாம வந்து பாக்குறீங்களா ஒரு எழுத்து போட்டு வச்சா அந்த நேரத்துல போக கூடாது உடம்புக்கு அந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லை அந்த இடத்துக்கு போக கூடாது தேவையில்லாத கேள்வியில எங்களை கேட்க கூடாது அப்புறம் நானும் கேள்விங்கிற முறைக்கு வந்துருவேன் புரியுதுங்களா தெரியுது 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 எல்லா லோகத்துக்கும் அனுமதி இல்லாம மகாலட்சுமி அந்த புறம் வரைக்கும் போக முடியாது நீங்க யாருடைய அனுமதி இல்லாம மகாலட்சுமி போனதுனால அனுமதி வேணும் ஆனா நீங்க அனுமதி இல்லாம உள்ள நுழைஞ்சிருங்களே உங்க லட்சணம் எனக்கு தெரியாதாங்க ஏன்னா சும்மா உங்களை நான் பாக்குறேன் மகாலட்சுமியுடைய அந்த புறத்துக்கு நான் சொன்னாலே அனுமதி இல்லாம போவான்னு இல்ல உங்களுக்கு கேட்பா கேள்வி இல்லைன்னு சொல்றதுதான் லட்சணம் ஒப்புதல் கேட்டுட்டே போவாரு அவங்களுக்கு தெரியும் சும்மா வாய் சவடாலு வெட்டி பேச்சு பேசுவாரு தேவையில்லாத பேச்சு பேசி கலகத்தை உண்டு பண்ணுவாரு நம்ம அனுமதிக்கலனா இங்கேயும் ஒரு குடும்பத்தை கெடுத்து நம்மளே நம்ம புருஷனை பிரிச்சு வரவங்கிற பயத்தை உங்களை உள்ள நுழைச்சிட்டாங்க பயந்தேன் பயம் என்ன பயம் கலகம் முற்றவருங்கிற பயம் வேற எந்த பயம் கிடையாது குடும்பத்தை கெடுத்து விடுவாருங்கிற பயம் நான் ஏன் பயப்படுறேன் மடியில கிடப்பிருந்தா வடிகளை பயப்பட சொல்லுவாங்க மடியில கிடமும் இல்ல வடியில பயமும் இல்ல நீங்க கேள்வி கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் சொல்ல கிளம்புறீங்களா என்ன பண்ணுறீங்க ஆமா என்ன பேசுவீங்க கேள்விங்கிற வரைக்கும் வந்திருக்கீங்க அப்புறம் என்ன பேசினாலும் பேசுவீங்க என்ன கேட்டா என்ன அர்த்தம் சொல்லுங்க கேளுங்க இப்ப நான் கேட்ட பதில கேட்டுக்கீங்க ஒரு கேள்வியை கேட்டு அதுக்குண்டான பதில சொல்லாம அடுத்த கேள்விக்கு போனா அதுக்கு பதில் சொல்லலாம் இல்ல இதுக்கு பதில் சொல்லலாம் அதை விட நீங்க பத்திரமா பண்ணுங்க சரி இப்ப வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை படி போட்டு வெள்ளை கவர்த்து விட்டிருப்பார் வெள்ளை அறியாசத்தில் அரசோடு இல்லை சரியாக சமைத்த தாலின்னு சொல்லக்கூடிய கலைமானின் மைந்த கலைமானியோட பிள்ளை சரஸ்வதி பிள்ளை நீங்க வாங்க நடத்துவதற்கு வருக அப்படின்னு வரவேற்பு கொடுத்துருக்கு இதுக்கு உண்டான விளக்கம் என்ன அப்படின்னு நீங்க கேளுங்க ஏன்னா கலைமானிங்கிறது உங்க அம்மா ஏன் தெரியுமா வெள்ளை தாவல் அமர்ந்திருக்காங்க சுமனாகப்பட்டவரு தனிப்பகமான் போய் பார்த்தாரு சரஸ்வதியாவும் அந்த தாமரமடல்ல உட்கார்ந்தாங்களா இல்ல சரஸ்வதி தாமரமடல்ல போய் உட்கார்ந்துட்டு நான் காரணம் என்ன காரணம் சுருக்கமாவே சொல்றேன் எப்போதுமே நம்ம வளவர பலவலன்னு இருக்கு பகவானு கூட நீங்க தொங்க நான் தொங்குங்கிற பிரச்சனை நமக்கு பிடிக்காது விட்டு அதை என்ன சொல்றேன்னா ஏன்னா சுமன போய் சரிபகவான் பார்த்தார் எல்லோரையும் பிடித்தனா இன்று உங்களை பிடிக்கிறதுக்கு உங்களை பிடிக்காம போக மாட்டேன் என்று சரிபகவான் சொல்ல ஒன்னால் பிடித்தா என்னை பிடித்து பாடுறாரு சுமனாபுரம் போயிட்டு இருக்கு சரிபகவான் பின்னாடி வேண்டிட்டு போறார் அப்ப சிவன் என்ன பண்ணாரு ஓடிக்கிட்டு கலையிலே ஒரு தாமரை தடவமாகப்பட்ட தென்படுது என்ன தாமரை வெள்ளை தாமரை வெள்ளை தாமரை அழைத்ததா சிவனை பார்த்து ஐயா எல்லாருக்கும் வேலை போட்டு கொடுக்கிறவங்க நீங்க ஆனா உங்களை தட்டிட்டு ஒரு சனியா வருது என்ன சனியா வருதா என்ன நீ இப்படி கேட்கிற நீங்க தான் சொன்னீங்க ஏதோ சொன்னீங்களா நாடகம் நடை உடை நடை உடை மாவன் அந்த நடை உடை மாவனை தான் உங்களுக்கு கையை நீட்டிட்டாரு கையை நான் இப்படியே வச்சுட்டு சொல்ல முடியும் கையை நீட்டி தானே சொல்ல முடியும் அவர் தானே சொன்னாரு கையை நீட்டி சொல்றாரு அப்ப நான் சொல்ல முடியும் உங்களுக்கு என்ன கஷ்டத்தை கேட்கிறேன் நடிக்கிறியோ நடிக்கிறேன் நீங்க பெரிய சிவாஜி கணேசன் நாங்க பெரிய சாவத்திரி நடிப்பு பொழிச்சு கொடுங்க சத்தியம் நீங்க சொல்லுங்க மலைநாயகம் அவர்தான் சொன்னாரு அதான் நான் சொல்றேன் நீங்க சொல்லுங்க கை நீட்டி பேசுங்க இந்த சனிப்பாக வாரங்களை இறக்கிட்டு வர்றாரு உங்களை காப்பாற்றுறது என்னுடைய வேலை என்று தாமரை
அது ஒரு பக்கம் கடவுள் போய் அப்போ தாமரை மலர்ல போய் தண்ணியில ஒளிச்சுக்கிட்டார். சனி பகவான் கரையில வந்து நின்றார். பிடிக்கும் நாழிகை முடிந்தது. சிவனை எழுந்து கரைக்கு வந்தார். சனியை வந்து கேட்டாரு, சனியே பகவானே கலந்தாமே கலை கதையை சொல்ல அப்படி தப்பு தப்பாக நடிக்கிறாங்க நடைமுறை பாவனை கதை விடுங்க. என்ன கதை வேலை விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப சனி பகவானை பார்த்து சிவன் சொன்னாரு, என்ன பிடிக்கணும் இருந்தேன் ஒரு நாளை என்ன பிடிக்க முடிந்ததாயிற்று. சனி பகவான் சிவனை பார்த்திருந்தார். எப்பொழுது எனக்கு பயந்து தாமரை மலர்ல போய் ஒளிஞ்சுக்கணும், அப்பொழுது உங்களை நான் பிடித்ததற்கு சமம் என்று சொன்னார். அப்பதான் பார்த்தார் சிவன், இது ஈஸ்வரனை பிடிச்சிருக்க இருந்து சனி ஈஸ்வரனோட பட்டத்தோட கொடுக்கிறேன்னு சொன்னார். பட்டத்தை வாங்கினார். சனி பகவான் கரையில இருந்து போயிட்டார். மேலே இருந்து வந்தார். சிவனாகப்பட்டார். சிவனை பார்த்து மலர் அளித்ததா ஐயா, உங்களை பிடிக்க வந்தா அவனுக்கு வரத்தை கொடுத்தீங்க, உங்களை காப்பாற்றுகிறார், எனக்கு வரவேற்க கேட்க கேள் மகளை தருகிறேன் என்று சொன்னார். சிவனாகப்பட்டார். முதல் வரம் ஒரு கோவில் இருந்து 6 கால பூஜை நடக்கும். அந்த 6 கால பூஜையில முதல் கால பூஜையாக எண்ணெய் வைத்து அர்ச்சனைப்படணும். இரண்டாவது ஒரு மனிதருக்கு சனி பகவான் பிடித்தார் என்றால் கஷ்டத்தை கொடுப்பார், துன்பத்தை கொடுப்பார், துயரத்தை கொடுப்பார். அவங்க என்ன பண்ணணும், தாமரை திரி என்று சொல்லக்கூடிய திரியை எடுத்து நெய்களை கேட்டு அர்ச்சனை பண்ணா அதுக்குள்ள உண்டான தீமைகள் குறைய வேண்டும். மூன்றாவது வரம் கலைகளுக்கு அதிபதி கலைவாணியாகப்பட்டவர். உலகத்துக்கு கலைகளை கற்றுக் கொடுக்கிற அந்த கலைவாணி என் மீது அமர்ந்து உலகத்துக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும். 3 வரங்களை கேட்டது, வரத்தை கொடுத்தாரு. அதனால்தான் சிவன் கொடுத்த வரத்தால் தான் உங்க அம்மா கலைவாணி வெள்ளை தாவரம் வந்து உலகத்துக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். சந்தோஷம். என்ன சந்தேகம்? வேற இடத்துல பிடிச்சிருக்கார். சரியா முடிச்ச நார கிழத்துக்கு போட்டு முடிச்சா அப்படின்னு சொல்லலாம். எத்தனை தடவை பிடிக்கலாம், தவறு இல்லையே. இவன் எத்தனை தடவை பிடிச்சாருங்களே, சனி பகவான் விநாயகரை பிடிக்க போனாரு. எத்தனை தடவை போனாரு? அப்புறம் என்ன, தினமும் போக போது 2 தடவை போக மாட்டாரு. ஒரு தடவை பிடிச்சிக்காரங்க மறுதடவை பிடிச்சுட்டாங்கணும். ஏற்கனவே பிடிக்கலையா அவரு? இப்படிதான் தாமரை மலர்ல போய் ஒளிஞ்சுட்டாரு. எங்க பிடிச்சாரு? எங்க பிடிச்சாரு? அவர் பிடிக்கல. நான் தான் எப்பொழுது என்னை பார்த்து பயந்து ஒளிஞ்சிருக்கிறோம் அப்பொழுது பிடிச்சதுக்கு சமத்துவம் சொல்றாரு. பிடிச்சது இல்லையே, எங்க பிடிச்சாரு? என்னது காலகட்டம் வந்துருச்சு. சரி சரி, என்னது யாரு யாரையா பிடிக்கிறது? சரி, என்ன தெரிஞ்சாரு? அப்ப சிவபெருமான் சொல்றாரு, என்ன? அதற்கு கொடியேற்க முடியும்னா அதற்கு முதல் மூர்த்தி தாராள கண்ணி நீ அப்படிங்கறது அப்ப சரி, வாய்க்கால்ல போய் அக்கட தண்ணில ஆமா அக்கட போய் நாரைய மாறி இருக்காங்க. சரியா பிடிச்சா கதை சொல்லுங்க. இல்ல நம்ம கதை சொல்றோம், அது மாதிரி அவரு கதை சொல்லுங்க. நீங்க கலவுல சாமி சனி பகவான் பரவாயில்ல சொல்லுங்க. சனி பகவான் விடல. நீங்க மங்கு சனி பொங்கு சனி எல்லாம் சனி பாத்தீங்க. என்ன சரி இது ஜென்ம சனி. புடிச்சதுன்னா உடனே விடாது பார்த்துட்டு பேசுங்க. அடுத்த கதை சொல்றேன். வாங்க. அப்ப சனீஸ்வர பகவான் என்ன கிருமி தினம் மாறி போயிருக்காரு ராஜால. சிவபெருமான் மாறி இருக்கிறது நாளைக்கு எத்தனை அறிவு பரவாயில்லை நாடறிவு. அப்ப அங்க இருந்து வர்ற மீனே சனி பகவான் சில நாளைக்கு இருக்க முடியல. சரி, அப்ப வந்தோட மீனை பார்த்தோமே நாடு தப்ப தப்போமே சரியை முடிச்சது சிவபெருமானுக்கு. சரிங்களா? இதே சனியே ஆஞ்சநேய பெருமானை போய் கேட்டாரா, என்னது பாடம் கட்டிக்கிட்டாரு. பாடம் கட்டிக்கும் போது ராமன் முதல் கட்டி விடுறாரா, ஆஞ்சநேய பெருமானை பிடிக்க வேண்டிய காலகட்டம் வந்து விட்டது. அப்ப ஆஞ்சநேய பெருமானை நான் பிடிக்கணும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப நீ ஆஞ்சநேயனை போய் கேட்டுக்கப்பா அப்படிங்க. ஆஞ்சநேயத்தை போய் கேட்கிறார் சனீஸ்வரர், ஐயா உங்களை பிடிக்கக்கூடிய நேரத்தை வந்துச்சு. அப்படி என்ன சொல்றாரு, பாடம் கட்டிக்கிட்டோம் கொஞ்ச நேரம் நம்ம நேரத்தை வந்துச்சு, அப்ப நானே நீங்க சொல்லுறான்னு சொல்றாரு. இல்லையா, யாராருக்கு எந்தெந்த நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த நேரத்தை பிடிக்கிறார். இது என்னுடைய தர்மம் அப்படின்றார். சரி ஐயா, இப்ப நான் பாடல்கள் திருப்பி போட்டுக்கிட்டு ஒண்ணு என் கையில உட்கார்ந்து நீங்க பிடிக்கக்கூடாது, இன்னொன்னு நான் நடந்து போய் தான் போகணும், அதனால என் காலில் உட்கார்ந்து பிடிக்கக்கூடாது, மேல எந்த இடத்துல உட்கார்ந்து நீங்க பிடிச்சிக்கலாம் அப்படின்றார். தனியா சும்மாவா இருந்தாரு? சும்மா இருப்பானா? தலையில எது பண்ணிட்டாரு? தலையில உட்கார்ந்து உட்காரு உட்காரு. பெரிய பாரத்துல தூக்கி வச்சாரு. பாரத்துல தாண்ட முடியாம தனீஸ்வரன் நாக்கு தள்ளிடுச்சு. ஐயா இதை விட்டுங்க அப்படின்னு அவர் கடைசியில் என்ன கொடுக்குறாங்க, ஆஞ்சநேய பெருமானை யார் யார் வழிபடுகிறார்களோ அவர்கள் ஆஞ்சநேயனுடைய நாமத்தை சொன்னால் சனி பகவான் கஷ்டங்கள் விலக வேண்டும் சென்று விட வேண்டும் அப்படின்னு அதை வாங்கி கொண்டு வந்த வரம். மன்னாவே வந்தது அப்பா பாருங்க. பெண்ணார் உருவானது ராமாயணம் தவத்திற்கு ஒரு தவனுக்கு இருபது குலத்திற்கு மூணு தவத்திற்கு நாலு சகலத்திற்கு ஐந்து சுவைகள் ஆறு சுரங்கள் ஏழு கிரகங்கள் 9 7 அடுத்து 8 வரும். 7 அடுத்து 9 சொல்றீங்க எப்படி?
போச்சு 9 8 இல்ல 7 9 8 தலைப்பு மாத்தி போயிட்டு இருக்கு உங்க பேச்சு அப்படியே நல்லா பண்றீங்க. படித்ததை படித்தறிக்க தெரியும் சொன்னாங்க. உலகத்துல இது யுகங்கள் எத்தனை சொன்னாங்க? நாட்டு சொல்றாங்க. நான் கேக்குறேன், ஆபத்துக்கு உதவா இல்லை, அரும்பசுக்கு வண்ணம் தாகத்தை திரட்டி தரித்தவரை எண்ணி கோபத்தை இறக்க குருமணி கொள்ள பாவத்தை தீர்க்க. இப்ப நீங்க சொன்னீங்க ராமாயணம் மகாபாரதம் மன்னானது பெண்ணானது மகாபாரதத்துல வாரி வாரி கொடுத்தான் வள்ளல் என்ற பெயர் பெற்ற யாரவ கொடை வள்ளல் கர்ணன் எல்லாத்தையும் கொடுத்தான். இருக்கும் போது கொடுத்தான், உயிரோடு இருக்கும் போது கொடுத்தான், கவச கொண்டலத்தை அடுத்து கொடுத்தான் கிருஷ்ணனுக்காக. சாகும் போது தான் செய்த தான தர்மங்களை வந்த கிருஷ்ணனுக்காக கொடுத்தான். தானை வார்த்து உடம்பில் உடம்புடைய ரத்தத்தை எடுத்து தானை வார்த்து கொடுத்தான். இப்ப வள்ளல் நிறைய பேர் இருக்காங்க. எத்தனை வள்ளல் இருக்காங்க? 21 வள்ளல். செத்து கொடுத்தான். உயிரோடு இருக்கும்போது எது வேணாலும் கொடுத்துடலாம். செத்த பிறகு கொடுக்க முடியுமா? செத்து கொடுத்தான் சீதா காதி. எப்படி தெரியுமா? எப்படி? ஐயா சீதா காதிங்கிற உங்களோட பாக்குறத அதை பார்க்கறதாக படிக்காசு புலவர்த்தம் போறார். அங்க போய் ராஜதீனான்னு சொல்ல மாட்டான். அப்ப படிக்காசு புலவர்த்தம் மறுபடியும் போகிறதால அவரை போய் பார்க்கலாம்னு போறார். அவர் வந்து எங்க தெரியுமா? தூத்துக்குடி அரசாங்க காயல் பத்தணும். அப்ப என்ன பண்ண காயல் பத்தணும் போயிருக்காரு போற வழியில இவருக்கு காதுக்கு என்ன செய்தி வந்து இந்த மாதிரி நல்ல சீதா காதி இறந்து போயிட்டாரு அப்படின்னு. இவர் என்ன நினைச்சு போறாரா? அவரை பாடி நம்ம ஏதாவது பரிசு வாங்கி போனோம்னா நம்மளுடைய வறுமை போகணும்னு நினைச்சோம். நம்ம போறதுல இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல முன்னாடி பாடுறானா? தினம் தினம் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்கள். தினம் தினம் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் அப்படி அரிசி கொடுக்க கொடுக்க கையில ரத்தப்பட்டமே அந்த அளவுக்கு சிவந்த கொடுத்தாங்க கையை கொடுத்து கொடுத்து. அப்படி சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் இந்த பூமியை விட்டு போயிட்டியே, எச்சிக்கையில கூட காக்கா வரட்டாங்க இந்த பூமியில உயிரோட இருக்கேன். அது ஏன் எச்சிக்கையில காக்கா வரட்டும் பார்த்தது தெரியுமா? ஏன் எச்சிக்கையில காக்கா வரட்டும்? அப்படி விரட்டமா கையில ஒரு தோக்கில் இருந்து காக்கா வரட்டும். அந்த அளவுக்கு பெரிய மனசு. அப்படிப்பட்ட கண்டமெல்லாம் பூமியில இருக்கு. அதை சொன்னது அப்படிப்பட்ட கண்டமெல்லாம் பூமியில இருக்கும்போது இப்பேற்பட்ட தண்ணி பிடித்த நீ இறந்து விட்டாயே பாடா. அப்பதே செத்து போயிருந்த சீதக்காட்டோட கட்டவர்களோட ஆடிட்டே இருக்கான். ஏன்னா இறந்து விட்டாயே அந்த கட்டவர்கள் எப்படி ஆகுது அப்படி என்பது அப்பதான் இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? தன்னை கொண்டு வாங்கி இங்க படிக்காசு புலவனுக்கு என் கையில இருக்க கையில முதல் எடுத்து பெருசா போகணும் அப்படின்னா அப்ப அந்த முதலத்தை வாங்கி பெருசா போயிட்டு தந்தையில வந்தாரா? எத்தனையோ வல்லர்கள் இருந்தாலும் தாளம் உள்ளவரை செத்தும் கொடுத்தான் உங்கள் சீதக்காடு பெயர் உனக்கு கிடைக்கும் என்று அவர் பாடினாரு. இப்ப வள்ளல் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு. ஆனா கொடை வள்ளல் பேரு கருவேல போட்டு ஏன் கொடை வள்ளல்னு சொன்னாங்க? என்ன காரணம் தெரியுமா? சொல்லுங்க. ஒரு சமயம் எப்ப பார்த்தாலும் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் வந்து என்ன சொல்லுவாருன்னா கர்ணனை பத்தி புகழ் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அர்ஜுனனை பத்தி புகழ் அர்ஜுனன் வந்து கர்ணனை பத்தி புகழ் பேசும்போது அர்ஜுனனுக்கு கோபம் வரும். என்னையா எப்ப பார்த்தாலும் நீங்க கர்ணனை பத்தி பேசிக்கிறீங்களே, ஆனா அப்படி எப்படி செய்யறாங்க? ஏன் என்ன காரணம்? தர்மங்கள் பண்றேன். ஏன் கண்ணன் தர்மம் தான் தர்மங்கள் பண்றாரு? எங்க அண்ணன் தர்மம் தான் தர்மங்கள் பண்றாரு. ஆனா தர்மம் தான் மட்டும் உயர்த்து பேசிக்கிட்டே இருக்கீங்க, என்ன காரணம் அப்படி கேட்கிறார். அப்ப கிருஷ்ணன் பார்த்து என்ன சொல்றாரு? தர்மனை விட தர்மன் சிறந்தவன் என்று நான் உணர்த்துகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இருவரும் தங்களுடைய உருவத்தை மாற்றிவிட்டு முனிவர்கள் மாறி தர்மனுடைய அரண்மனைக்கு போறாங்க. அரண்மனைக்கு போகும்போது தர்மன் போய் முனிவர்களை பார்த்தோன்னே தர்மன் வரவேற்பு கொடுக்குறார். வரவேற்பு போய் உட்கார வைக்கிறேன். உட்கார வச்சுட்டு முனிவர்கள் வந்த நோக்கம் என்னன்னு கேட்கிறேன். அப்பதான் அவங்க சொல்றாங்க, ஐயா நாளை யாகம் ஒன்று செய்ய இருக்கணும். அந்த யாகம் பண்ணணும்னா எங்களுக்கு சந்தன கட்டைகள் வேணும். சந்தன கட்டை வேணும். அதை உங்களுக்கு வந்து வாங்கிட்டு போலாமா நாங்க வந்தோம் அப்படிங்கிறாங்க. அப்ப வெளியில பாக்குறான், வெளியில மழை பெஞ்சிருக்கு. சந்தன கட்டை கூட வெளியில தான் நடக்குது. அப்ப என்ன சொல்றேன், ஐயா மழை பெஞ்சிருக்கு, உங்களுக்கு சந்தன கட்டை எடுத்துட்டு சொன்னா உரி போகணும். அது ஒரு புது படம் இல்லை. அதனால நாளைக்கு காலை வாருங்கள். அதுக்குள்ள காற்று உடம்பு அதுக்குள்ள எடுத்துட்டாரு அப்படின்னா எப்படி நாளைக்கு காலை வளர்த்துட்டாரு. அப்படியே கூட்டிக்கிட்டு கிருஷ்ண பரமாத்மா அதே முருகன் உருவத்தோடு அர்ஜுனனை கூட்டிக்கிட்டு அங்கே தேசத்துக்கு போய் கர்ணன் போய் கேட்கிறார், ஐயா கர்ணா நாளைக்கு யாகம் பண்ண போறோம், எங்களுக்கு சந்தன கட்டைகள் வேணும் அப்படிங்கிறார். அப்பதான் கர்ணன் வெளியே சொல்லுவாங்க, அதே மாதிரி மழை இருக்கு. ஆனா கேட்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கதவையின் சந்தனத்தை அரண்மனைக்குள்ள இருந்த கதவையின் சந்தனை உடைச்சு அதுல இருந்த சந்தன கட்டைகளை எடுத்து கொடுத்தாராம் கர்ணன். அப்பதான் பார்த்தாங்க அண்ணன் அண்ணன் தெரியாத நினைச்சான். அண்ணன் கீழடங்கள் எடுத்துக்கொள்ளாரு. ஆனா கேட்டுட்டாங்க கதவையின் சந்தனை உடைச்சு அந்த இருந்த கட்டைகளை கொடுத்தாங்க கர்ணன். அப்ப புஷ்பபரமாத்மா சொல்றது சரியே அப்படி ஏற்றுட்டான். அது மட்டும் இல்ல, கர்ணனை கொலைவில்லை என்று சொல்வதற்கு இன்னொரு விஷயம் இருக்கு. இதே மாதிரி பேசிட்டே இருக்கும்போது கர்ணனை பத்தி பேசினா அர்ஜுனன் பிடிக்காது. ஏன்னா அர்ஜுனன் கர்ணன் எதிரி. அப்பதான் கர்ணனை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அர்ஜுனன் எப்பொழுதுமே அர்ஜுனன் வந்து கர்ணனை மட்டும் நிறுத்தவே வேணும்.
இந்த தங்க மலையை உருவாக்குறார். உருவாக்கி இந்த சூரியன் அஸ்தமிப்பதற்குள்ள இந்த தங்கத்தை பூரா மலையை வச்சு எல்லாருக்கும் கொடுக்குறோம் அப்படின்றார். உடனே என்ன பண்ற மக்களை பூரா நாட்டு மக்களை கூப்பிடுறியா எல்லாரும் வச்சுல வந்து நில்லுங்க. இந்த மலையை வந்து வெடிச்சு உங்களுக்கு நான் தரப்பட்டு நிறுத்தி எல்லாரும் வெட்டி வச்சா வெட்டி வெட்டி கொடுக்குறேன். ஒரு சாயத்தை போய் மழை கொடுக்க பாருங்க அப்படியே இருக்கு மலை. அப்ப என்னால கொடுக்க முடியல. அப்ப கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, ஐயா நீங்க ஏதோ குறிச்சி பண்றீங்க, ஏதோ ஒரு சொல்ல வரீங்க, ஆனா என்னால முடியல அப்படின்றார். உடனே என்ன பண்றாரு கிருஷ்ண பரமாத்மா ஒருத்தர் அனுப்பி அந்த தேசத்துக்கு போய் கண்ணை தூக்கிட்டு வராங்க. அப்ப கண்ணை தூக்கிட்டு வர போறேன் தன்னை வரா அதனால கிருஷ்ண பரமாத்மா கூப்பிட்டு கிருஷ்ணனே என்ன பிடிக்கிறா என்ன காரணம் அப்படின்னு கேட்க. அப்பதான் என்ன சொல்றாரு கிருஷ்ண பரமாத்மா, அதோ தெரிகிறதுமா எனக்கு சொல்லப்படுவதும் இதை இந்த சூரியன் மறைவதற்குள்ளாக நீ அனைவருக்கும் தானமாக அளிக்க வேண்டும் அப்படின்னார். அர்ஜுன் என்ன பண்ணா ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு வரிசையில் நிக்க வச்சு வெட்டி 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 கொடுத்தான். ஆனா கர்ணன் என்ன பண்றாரு தெரியுமா, நாட்டு மக்களை பூரா கூப்பிட்டு மக்களே இதோ தெரிகிறது சொன்ன பர்வதம், இந்த பர்வதம் உங்களுக்குரியது. அவரவர்கள் உங்களுக்குண்டான தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துங்க, இது உங்களோட கொடுக்க அப்படின்னாரு. அப்பதான் அர்ஜுனன் பார்த்து திடீர்னு போயிருந்தானா, ஏன் அர்ஜுனனுக்கு என்ன தந்தா அவங்களுக்கு சரியாக கொடுக்கணும். அப்ப நம்ம கொடுக்கறது அவனுக்கு சரியா இருக்குமா நமக்கு தெரியுமா தெரியாது. அவனவன் தேவையை அவனவன் பூர்த்தி செய்யணும். ஒவ்வொருத்தரும் ஒரு தேவைகளுக்கு இல்லையா அப்படின்னு நினைச்சுதான் கர்ணன் சொல்றான். அதனாலதான் கர்ணனை கொடைவங்கள் அப்படின்றோம். என்ன காரணம் பார்த்திருக்கீங்க? பாட்டுக்கு இன்னைக்கு சரசு, சொல்லுக்கு அகத்தி, வில்லுக்கு விஜய், அழகுக்கு முருகன். அவர்தான் உன் புருஷே. அவர் நீங்க சொல்றீங்க எப்படி? மாப்பிள்ளை பார்த்து முருகனையா? ஏற்கனவே கல்யாணம் ஆனவர். கல்யாணம் ஆனவர் ரெண்டாவது தடவை நகையை கட்டணும். அங்க நான் என்ன அளத்துக்கிட்டே இருக்கேன், புதுசா கிடைக்கிறேன். மாப்பிள்ளை எப்படி? வேண்டாங்க, ரெண்டாவது தடவை நகையை போடணும். வேண்டாம், மாப்பிள்ளை எனக்கு சுத்தமா பிடிக்கல. பழகின சட்டிக்கு மரியாதை இது நியாயம். பழகின சட்டிக்கு பரிகாரம் இதுல பழகின சட்டி யாரு? செய்வாருன்னு பல்லாட்டி கட்டி பழகிறார். ஆ, நீ போய் பரிகாரத்தை கொடுத்து வா. அவர் சட்டி, நான் மாவு. பழகின சட்டில மாவு ஊத்தி அதை எடுக்கிறது பிறக்கிறது கம்பி வேண்டும். நான் இல்ல. நீ நம்ம நல்லது பிறட்டி விட்டுறாங்க. சரி, பிடிக்க. அது மகளமே அவசையை விடுத்து கொடுப்பது உங்கள் கோட்டத்தை வரை நான் கேட்டதும் எடுத்து வைக்கிறேன். கீழே வந்து நான் உலகம் சுற்றும் ஆவல் வருகிறான். ஆவலை பார்த்து எப்பொழுது குட்டி கொடுப்பேன் என்று கேட்க ஆரம்பித்தாயும் இந்த ஆலை சூரியன் வருவதற்குள்ளாக உன்னையும் அந்த முருகனை மனமடித்து வைக்காவிட்டால் நான் ஆர்வம் இல்லை. அணிந்திருப்பது பிரமடிச்சு வந்த வழியே பாருங்க, சொல்லுவாங்கல்ல ராஜகல திருட்டு மொழின்னு. அது மாதிரி இந்த ஆளுதான் அதை பொறுத்தவாரு. போற போக எப்படி சைடா பார்த்துக்கணும். முருகா 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 அவன் பேரை சொல்லிட்டே இருந்தீங்க. ஆமாங்க அவரே நான் காதல் பண்ணி சொல்லி கல்யாணம் பண்ணி போறேன். ஆமாங்க இப்ப அதே மாப்பிள்ளையே பார்த்து வந்திருக்காரு போது ஆமா. நீங்க வேதாங்க புருஷனுக்கு என்ன பண்றது? அந்த ஆளு தேவையில்ல நீங்க கேட்கறது இல்ல. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? ஒரு செயலை செய்தோம்னா அதுக்குள்ள காரணம் இருக்கணும். காரணம் கருத்து இல்லாத ஒரு செயலும் எங்கேயுமே எடுபடாது. நான் எதுக்கு தெரியுமா வேணாம் சொல்றேன்? இப்ப முருகப்பெருமான் எங்க இருக்காரு? மனைவியில வச்சுட்டே இருக்காரு. இருக்காரு. இப்ப நான் இங்க இருக்கேன். நான் பிடிச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தா வந்த நாரதர் வேற இடத்துக்கு கலகத்துக்கு போய் பாரு குடும்பத்துக்கு இருக்கு. அப்ப முருகனை யார் பேர் சொல்றது? நீங்க போய் சொல்லுவீங்களா? நான் காத்துட்டு இருக்கேன். வேற யாராவது போய் சொல்ல முடியும்? நான் காத்துட்டு யாரும் சொல்ல முடியாது. நான் போக முடியுமா? நீங்க தான் எப்படி? அப்ப என்ன பண்ணணும்? கோபத்தை தூண்டி விடணும். அதுதான் கூட்டி கொடுப்பது முறையான நான் கேட்டிருக்கேன். ஏதுப்பீங்க? அவருக்கு கோபம் வந்துருச்சு. ஆமா. என்ன சொன்னாரு? முருகப்பெருமானை அழைத்து திருமணத்தை முடிக்கிறேன். அத்தோட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி முருகப்பெருமானே அழைச்சில் வந்து திருமணத்தை முடிக்கிறேன். அப்ப இவரால் மட்டும்தான் முருகனை எங்கே கூட்டிட்டு வர முடியும். தெரியுது உங்களுக்கு. அதனாலதான் வேண்டாம் நான் சொல்லி கோபத்தை தூண்டிட்டு இருக்கேன். நேரம் என்ன பரிமாறிக்கு போயிருப்பாரு. முருகப்பெருமான் கோபத்தை அமிழ்த்திருப்பாரு. அப்படியே ஒரு கோபம் இல்லாம கோபம் கோடி பெறும். கோபத்தோட தாலி கட்டிருக்காங்க. கோபத்தை விடுத்து பட்டாடை விடுத்து மயில் மேல ஏறி வரப்போகிறார் முருகக்கடவுள். சும்மா வர மாட்டாரு. கையில ஆயுதத்தோட வருவாரு. ஆமா, கையில பிடிச்சுக்கிட்டே வருவாரு. அந்த ஆயுதத்தை வந்து ஆயுதத்தை ஆமா வந்து உங்களுக்கு கொடுத்துருவாரு. கல்யாணம் நீங்க பிடிச்சிருங்க. அந்த ஆயுதத்தை நான் பிடிச்சி தெரிஞ்சவங்க போறேன். ஒரு வாத்தியார் கேட்கிற கேள்வியா அவன் பிடிச்சிருக்கிறது என்கிட்ட ஆயுதத்தை பிடிக்கிறது கொடுத்து வைக்கணுமா? ஏற்கனவே நான் ஒண்ணு பிடிச்சிருக்கேன். என்ன தூக்கி போட்டுங்க
ஆமா தூக்கு போட்டுருவா. அவர் வந்தவனே இதெல்லாம் தேவைப்படாது. அவர் வந்தா அவர் கூடவே நானும் போயிடுவேன். ஆசைப்பட்டீங்கல்ல? ஆமா. அப்ப நான் சொல்ல செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஏங்க அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அது ஏங்க இதை நீங்க சொல்லக்கூடாது. ஏன்? அவருக்கு சொந்தமான பொருள் எனக்கு சொந்தம். ஆமா. எப்படி மயில் அவருக்கு சொந்தமானது எனக்கு